ஹரஹர நம பார்வதிபதயே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய். சச்சரவின்றி சனீஸ்வரத் தேவே, இஜ்ஜகம் வாழ இன்னருள் தாதா. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370. பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு எடுத்துனோம்னால், 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு சென்று நல்ல பயன்களையும் தீய பலன்களையும் தரக்கூடிய ஒரு கிரகம். அதாவது கிரகம் அப்படின்னா கோள்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதில் 9 கோள்கள் முக்கியமாக நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது நவகிரகம். நல்லா தெரிஞ்சுக்கணும், கிரகம்னா நவகிரகத்தை குறிக்கும். கிரகம் அப்படின்னு சொன்னோம்னா GRU அப்படின்னு போட்டோம்னா வீடு, கிரகப்பிரவேசம் தான் போடணும். நிறைய பேர் கிரகப்பிரவேசம் போடுவீங்க போல், அதே தப்பு. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே அவனை தேடி கிரகம் தான் நுழையுதுன்னு அர்த்தம். அதனால் கிரகம் அப்படின்னால் வீடு, கிரகம் அப்படின்னால் கோள்கள். அந்த கோள்களில் 9 கோள்கள்: சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. இந்த கோள்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் உங்களுக்கு கோள்களை பற்றி தெரியுது. அதே மாதிரி ராசிகள்னு எடுத்துக்கணும். 12 ராசிகள் உண்டு. இதெல்லாம் நான் ஒவ்வொரு இதுலேயும் சொல்கிறேன். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். 12 ராசி. இந்த 12 ராசிகளும் இந்த 9 கிரகங்களுக்கும் உண்டான வீடுகள். அதில் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு சிம்ம ராசி சொந்த வீடு, சந்திரனுக்கு கடக ராசி சொந்த வீடு. இப்போ 2 ராசி முடிஞ்சு இன்னும் 10 ராசி இருக்குது. இந்த 10 ராசியில் பார்த்தீங்கன்னா 5 கிரகங்களுக்கு 2 ராசி சொந்த வீடு. ராகு கேதுகளுக்கு வீடு கிடையாது. சாயா கிரகம். சாயான்னா நிழல். சனீஸ்வரனுக்கு காயத்ரி பார்த்தீங்கன்னா சாயா புத்திரன். சூரியனுக்கும் நிழலுக்கும் பிறந்தவர் தான் சனி பகவான். சூரியனுடைய பையன்தான் சனி. சூரியன்கிறவர் வெயில், அதுக்கு ஆப்போசிட்டு நிழல். அந்த வெயிலும் நிழலும் ஒன்று சேர்ந்து அந்த இதில் பிறந்தவர் தான் சனி பகவான். சனைஸ்சராஜ வித்மஹே சாயா புத்திராஜ திமஹே தன்னோ மந்த பிரச்சோதய. நிறைய சொன்னோம்னா அப்போது இந்த ராகு கேதுகள் அப்படிங்கிறது நிழல் கிரகங்கள். அவங்களுக்குன்னு தனியாக வீடுகள் கிடையாது. அங்காரகனுக்கு செவ்வாயினுடைய வீடு அப்படின்னு பார்த்தால் மேஷம், விருச்சிகம். புதனுக்கு மிதுனம், கன்னி. குருக்கு தனுசு, மீனம். சுக்கிரனுக்கு ரிஷபம், துலாம். சனியினுடைய வீடுன்னு எடுத்துட்டால் மகரம், கும்பம். இப்படி முடிஞ்சுது. 5 கிரகங்களுக்கு 2 ராசிகள் வீதம் 10. சூரியனுக்கு 11, சந்திரனுக்கு 12. இப்படி சொந்த வீடு அப்படின்னு எடுத்துட்டால் அந்தந்த வீட்டிலேயும் அந்த கிரகங்கள் தங்காது. நம்மளாம் அப்படி வெளியில் போகிறோம் வரோமோ அந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே முடங்கி யாரும் கிடக்கிறது. ஒரு நாள் வெளியில் போகல அப்படின்னா கையும் கால் ஓடாது, அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்போ அந்த கிரகங்கள் மட்டும் என்ன பண்ணுவோம், அதுக்கும் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு அப்படி ரவுண்டாக வந்துட்டே இருப்பாங்க. அதற்கு பேர் பயிற்சி, சஞ்சாரம்னு பேர். அதில் அதிகமாக ஒரு ராசியில் தங்கக்கூடிய கிரகத்தினுடைய பயிற்சியை பற்றித்தான் நாம் இப்போ பார்க்குறோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். சனைஹி சரண். சனீஸ்வரன் சொல்லக்கூடாது, அது நல்லா தெரிஞ்சுக்கணும். சனைஸ்வரன். சனைஹி அப்படின்னா மெதுவாக மொல்ல, சரண்னா நடப்பவன். ஏன்னா ஊனம், அவர் ஒரு கால் வராதவர். அதனால் காலை மடக்கித்தான் வச்சிருப்பார். அப்படி இருக்கக்கூடிய பகவான் ரொம்ப ஒரு கடுமையான கிரகம்னு சொல்லலாம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களை தரும் பொழுது அவரை மாதிரி நல்லது பண்ணுறதுக்கு யார் தடுத்தாலும் முடியாது. அதே சமயம் தீய பலன்களை தர காலகட்டத்தில் அவர் அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அந்த தீய பலன்களை அனுபவித்தே தீர வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய அந்த சனி பெயர்ச்சி, சனி பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது 2.5 ஆண்டுகள் கழித்து வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் திருநள்ளாறு சனி பகவான் தேவஸ்தானம் தர்பாரண்யேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபெருமானுடைய கோயிலில் தான் சனி பகவான் இருப்பார். தர்பை வனம், ஆரண்யம்னா வனம், தர்பை காடு, அந்த காட்டில் சிவபெருமான் இருக்கார். அதில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதிரி சனிக்கு அதிதேவதையாக விளங்குகிறார். அங்கே அவரும் அங்கே அந்த கோவில்லையும் சரி, வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரமும் சரி, சில பஞ்சாங்கங்கள் பிரகாரங்களை அடிப்படையாக கொண்டு வருகின்ற 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் நாள் வெள்ளிக்கிழமை காலை 8:30 மணி அளவில் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார்.
அப்படி மீனராசிக்கு சனி பகவான் வரும்பொழுது மீதமுள்ள இந்த 12 ராசிகளுக்கும் இந்த வரக்கூடிய 2.5 ஆண்டுகளுக்கு என்ன நன்மை தீமைகள் நடைபெறும், அதைத்தான் நம்ம இந்த பதிவில் பார்க்கலான்ட்டு இருக்கோம். சனிப்பெயர்ச்சி வர காலகட்டத்தில் 12 ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத தெளிவாக பார்க்கலாம் வாங்க. அன்பார்ந்த உத்திரம், ஹஸ்தம், சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி நேயர்களுக்கு வருகின்ற 6/3/2026 அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை வருது. அன்றைய தினம் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 அளவில் சில பஞ்சாங்கங்கள் அடிப்படையிலும் திருநள்ளாறு சனி பகவானுடைய கோவிலினுடைய அடிப்படையிலும் சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்குது. அந்த சனிப்பெயர்ச்சி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் போகிறார். அப்போ இவ்வளவு நாளாக உங்களுக்கு சனி பகவான் நன்மை பண்ணிட்டு இருந்தார் கன்னிராசிக்காரங்க அத்தனை பேருக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துல இருந்தார். நான் முதல்ல சொன்ன மாதிரி 3, 6, 11 நன்மை தரக்கூடிய விதத்தில் இருந்த சனி 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானம் திருமணஸ்தானத்திற்கு வருகிறார். வரும்பொழுது நன்மை செய்வாரான்னு பார்த்தால் கண்டிப்பாக நன்மை கிடையாது. பிரச்சனைகள், திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, திருமண தடை ஏற்படுத்துவர், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், பிரிவுகள், லவ் பண்ணியிருந்தால் டிஸ்கண்டினியூ, பிரேக்கப் இதெல்லாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரிலாம் நடக்கும். விட்டு பிரிதல், இந்த மாதிரி ஒரு குடும்ப வாழ்க்கையில் சிக்கல்களை கொடுக்கும். குடும்பத்தில் கஷ்ட நஷ்டங்கள், பேச்சுவார்த்தையின் மூலம் கலகங்கள், பொருளாதார ரீதியான மந்தங்கள், திடீர் தொழில் மாற்றம், திடீர் வேலை மாற்றம். சில பேருக்கு சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல இடத்துல இல்லைங்கிற பட்சத்தில் உடல்நலக் கோளாறு, பெரிய மருத்துவ செலவுகள், எதிர்பாராத நோய், வாக்குனால பிரச்சனை, பேச்சினால் கலகம், திடீர்னு வெளியூர் பிரயாணங்கள், சம்பந்தமே இல்லாமல் நம்மளை எங்கேயோ தூக்கி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, அதனால் அவதிகள், குடும்பத்தை பிரியறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவார். அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், ட்ரேடிங், மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். கல்வித்துறை சிறந்து விளங்கும். கல்விக்கூடங்கள், கல்வி சாலைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், மாணவர்கள், கல்வி பயிலக்கூடியவர்கள், கல்வி போதிக்கக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். நான் கன்னிக்கு அதிபதி புதன் இருக்கிறதுனால 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால மிகச்சிறப்பு. சுய தொழில் லாபங்களை கொடுக்கும். சுய தொழில் லாபம், சொந்த தொழில் எது பண்ணாலும் அதில் லாபம், வியாபாரங்கள் பெருகும். மெயினாக பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா திருமண தடை, திருமண வாழ்க்கையில் ஒரு மந்தமான சூழ்நிலை, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், பிரிவுகள், இது நடக்கும். சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல இடத்துல இருக்காராங்கிறத பார்க்கணும். கன்னிராசிக்காரர்களும் ஒரு முறை சொந்த ஜாதகத்தை அவசியம் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சி நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதற்குண்டான பரிகாரங்களை நம்ம பண்ணிட்டோமையானால் வரக்கூடிய 2.5 ஆண்டுகளுக்கு நம்ம நிம்மதியாக இருக்கலாம். வேற ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதனால் சொந்த ஜாதகத்தையும் பார்த்து செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு வில்வை இலையில் அர்ச்சனைகள் பண்ணி வந்தால் இந்த சனிதோஷம் உங்களை விட்டு விலகும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.